வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓவில் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸு பார்ட் சியில் சீரியல் நம்பர் 1 மேட்ச் த போயம்ஸ் வித் போயட் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? நம்ம எல்லா கிளாஸஸ் மாதிரியே கான்செப்ட் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் த போயம்ஸ் வித் போயட்ஸில் வந்து 92 கொஸ்டின் இருக்குது. ஃப்ரம் 2013 டு 2019 வரைக்கும், அப் டு ஜேடர் எக்ஸாம் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். அதாவது கடைசியாக ஜென்ரல் இங்கிலீஷோட நடத்தப்பட்ட எக்ஸாம் ஜேடர் எக்ஸாம் தான். அது வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். சரியாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ். இது ஆனால் உங்களுக்கு கடினமாக இருக்கும், காமிக்கிறேன். சரியா? இந்த ஒர்க்கு பாருங்கள். இது வந்து மொத்தம் 17 போயம்ஸ் இருக்குது. இந்த போயட்ஸ் கூட மேட்ச் பண்ணணும். சரியா? இது how it is possible. இதுன்னா நம்ம ஃபேம் ஆஃப் லைஃப், லாங் ஃபெல்லோ, பி த பெஸ்ட்டு, டக்ளஸ் மேட்ச் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். காம்படிட்டிவ் எக்ஸாமில் மார்க்கே எடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம ஷார்ட் ட்ரிக்ஸு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த 17 இதையும் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு இதை நீங்கள் சும்மா எழுதி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் மறந்துடும். இதுதான் வந்து ஜெயிலரில் கடைசியாக கேட்ட எக்ஸாமில் இருந்த கொஸ்டின் இந்த டாபிக் சம்மந்தமாக. இந்த பக்கம் போயம்ஸ் இருக்குது, இந்த பக்கம் போயட்ஸ் இருக்குது. சரியா? இப்போ நான் இங்கே ஷார்ட் ட்ரிக் வச்சு இது பண்ணுறேன். அது கடைசியாக உங்களுக்கு புரியும் எப்படி இது அப்படின்னு சொல்லி. லைஃபு, லாங்கு, கில்லு, ஆடு. சரியா? சோனட், ஷேக்ஸ்பியரு, சாலிட் ரீப்பர், வேர்ட்ஸ்வொர்த். சரியாங்க? இது நான் டக்குன்னு சுழிச்சு மேட்ச் பண்ணிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும் இருக்கும். கிராமர் ஃபுல்லாகவே ஷார்ட் ட்ரிக் தான். அதே மாதிரி பார்ட் பி, பார்ட் சி, லிட்ரேச்சர் அண்ட் ஆத்தர்ஸும் வந்து ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அதனால நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஈஸிங்கன்னு சொல்கிறோம் கம்பேரிங் டு ஜென்ரல் தமிழ். ஜென்ரல் தமிழும் ஈஸி தான், பட் கம்பேரிட்டிவ்லி இது வந்து சிலபஸை விட்டு அவங்க வெளியில் போக மாட்டாங்க அதிகமாக. சரி, மினிமம் ஒரு 3 to 4 கொஸ்டின் அப்படி தான் இருக்கும் வெளியில். அது கூட ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 98-99 கொஸ்டின் என்ன சிலபஸ் இருக்கோ அதுலேருந்து தான் இருக்கும். சரியா? சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இது நம்ம வந்து பிக்சர்ஸோடு நம்ம காமிச்சிருக்கோம். நீங்கள் வந்து கடைசியாக நான் ரிவைஸ் பண்ணுறேன். அதே 17 போயம்ஸை வந்து நான் கடைசியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம ரிவிஷனுக்கு படம் இல்லாமல் வச்சுருக்கேன். சரியா? இது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம படத்தோடு பார்த்துருவோம், அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேம் ஆஃப் லைஃப். நம்ம லைஃப் எப்படி எல்லாரையும் எப்படி வாழ்த்துவோம்? லிவ் எ லாங் லைஃப். இதான் இங்கே வந்து கீ. சரியா? ஒருவேளை லாங் ஃபெல்லோ கொடுத்து என்ன போயம்னு கேட்டால் கூட லாங் இருக்குது, லைஃப் லாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் இன்ட்டுங்க. சரியா? இது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப புரியாத மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி எழுதி பார்த்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஓ, நம்ம எப்படி எல்லாரையும் வாழ்த்துவோம்? லிவ் எ லாங் லைஃப். லாங் லிவ். ஓகே, லைஃப். சரியா? நெக்ஸ்ட், பி த பெஸ்ட், டக்ளஸ் மலாச். இப்போ நிறையா மால்ஸ் வந்துருச்சு, பட்டு ஃபஸ்ட்டு சென்னையில் இந்த ஸ்பென்சர், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த சிட்டி சென்டர் தான் இல்லையா? சிட்டி சென்டர் இஸ் த பெஸ்ட் மால் இன் சென்னை. சரியா? நீங்கள் இந்த பெஸ்ட்டுன்னு பார்த்த உடனே பெஸ்ட்டு மால். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். பி த பெஸ்ட் டக்ளஸ் மலாச்சுன்னு போட்டுட்டு இங்கே சைடில் இன்ட்டு சிட்டி சென்டர் பெஸ்ட் மால் அப்படின்னு சொல்லி எழுதி பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு கேட்ச் ஆகிடும்.
அடுத்து த க்ரை ஆஃப் த சில்ட்ரன் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். சரியா? ஆல்வேஸ் சில்ட்ரன் வில் க்ரை பை சீயிங் த ராட் எலி. இது இப்போ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சம் இன்செக்ட்ஸை பார்த்தாலே குழந்தைங்க பயந்து அழுவாங்க இல்லையா? அது வந்து நம்ம ரேட்னு வச்சுக்கலாம், இன்செக்ட்னு வேணாம். ஸோ ஆல்வேஸ் சில்ட்ரன் வில் க்ரை பை சீயிங் த ரேட் வந்து தமிழில் எலின்னு வச்சுக்கலாமா? ஸோ அதான் நீங்கள் க்ரை ஆஃப் த சில்ட்ரன் பார்த்த உடனே சில்ட்ரன் எலிசபெத்தில். சரியா? ஏன் நம்ம இந்த ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் கொடுக்காம எலிசபெத் இந்த பேரட்டுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. சரியா? அதுக்கும் இங்கே லிங்க் பண்ணலாம். இந்த REETயை ரேட்டு கூட நீங்கள் லிங்க் வைக்கலாம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வந்து 2 போயம்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஆள் தான் எழுதியிருக்காரு. பியானோ அண்ட் ஸ்னேக். இது ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். வைல் பிளேயிங் பியானோ இன் த லான் ஏரியா ஆஃப் சாயில் கவர்ட் லேண்ட் பிளான்டட் வித் கிராசஸ். இது நம்ம சிலபஸ்லையும் இருக்குது. ஸ்னேக் கேம். அதாவது இந்த லான்னா இந்த இடம் புரியுதா? இந்த பிக்சர் தான் லானு. அந்த இடத்துல உட்காந்து நம்ம பியானோ வாசிக்கிறப்ப ஸ்னேக் கேம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். லான் இஸ் லிங்க்டு வித் லாரன்ஸில் இந்த லா வரும். ஸோ அந்த பியானோ ஸ்னேக் இட் வில் பி கவர்டு. சரியா? ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு மைண்டில் போயிடும். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு பாட்டில் இருக்குது, அங்கே பின்னாடி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி லிங்க் வச்சுக்கலாம் நீங்கள். ஆஃப்டர் ட்ரிங்கிங் மேன் ஆர் ரூட் டு உமன். சரியா? அதான் அந்த மேன்லினஸில் மேன் வச்சுக்கோங்க. ருட்யார்ட் கிப்ளிங்கில் அந்த ரூடில் RUDயை மீன்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. மேன்லினஸில் மேன் ஆஃப்டர் ட்ரிங்கிங் மேன் ஆர் ரூட் அப்படின்னு சொல்லி லிங்க் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோயிங் ஃபார் வாட்டர், ராபர்ட் ஃப்ராஸ்ட். இது வாட்டர் ஃப்ராஸ்ட் நமக்கு தெரியும். வாட்டர் கன்வெர்ட்ஸ் டு ஃப்ராஸ்டட் கேள்வி இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். யார்? மகாகாலியை நம்ம காமிச்சிருக்கோம். சரியா? அது மகாகாலி கண்ட்ரோல்ஸ் த எர்த். அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எர்த்து லிங்க்டு வித் கலீல் கிப்ரான். அந்த காலியை வந்து கலீல் கிப்ரானில் லிங்க் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு த அப்பாலஜி எமர்சன். சரியா? இந்த பிக்சரை பாருங்கள். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. த கான்ட்ராக்டர் யூஸ்ட் எமல்ஷன் பெயிண்ட் ஃபார் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த எமல்ஷன்ற வேர்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நம்ம லிங்க்கில் கொண்டு வரோம். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாலஜியில் அது லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு எமர்சன்னு சிக்க இது பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ், ஜாக். இந்த ஸ்கை, நோஸு, ஃபேஸ் உங்களுக்கே ஒரு லிங்க் கிடைக்குது பாருங்கள். நம்ம முகத்தில் நம்ம உடம்புல தலை தான் வந்து டாப்பில் இருக்குது. சரியா? அதில் வந்து நோஸ் தான் நம்ம இப்போ கண் தான் சொல்லுவாங்க, பட் நோஸ் ஆல்சோ நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதான் டாப் ஆஃப் த எர்த் இஸ் ஸ்கை. அதே மாதிரி ஹியூமன் பாடியில் என்னது டாப்பில் இருக்குது? ஃபேஸ் இருக்குது, அதில் நோஸ். சரிங்க? எப்படி லிங்க் வச்சுருக்கேன் பாருங்கள். எர்த்து பூமி இருக்குது, அதோட டாப்பில் என்ன இருக்குது? ஸ்கை இருக்குது. அதே மாதிரி ஹியூமன் பாடியில் டாப்பில் என்ன இருக்குது? ஹெட் இருக்குது. அதில் என்னது? ஹெட்டுன்னு வேணாம், அது ஃபேஸ்னு வச்சுக்கோங்க.
சரியா? அதில் இம்பார்ட்டன்ட் நோஸ். ஸோ அதான் பி கிளாட் யுவர் நோஸ் ஆன் யுவர் ஃபேஸ் வந்து ஜாக் ஸ்கை. ஆக்சுவலாக இது அந்த ஸ்டோரியில் வரும் இந்த பெனட் ஃப்ளையிங் ஃபீல்டு அதே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏரோப்ளேன் ஏர்போர்ட் இதுக்கு இல்லையா, அந்த ஃப்ளையிங் ஒண்டர் இஸ் லிங்க்டு வித் ஸ்டீஃபன் வின்சென்ட் பெனட்டில் லிங்க் வச்சுக்கேன். பெனட் ஃப்ளையிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இஸ் லைஃப் பட் எ ட்ரீம் லீவிஸ் கேரல். எல்லாருக்கும் இருக்கிற கனவு வந்து வீடு, அடுத்தது வந்து கார். அதை நம்ம லிங்க் பண்ணிட்டோம். பையிங் எ பென்ஸ் கார் எ ட்ரீம் இன் மை லைஃப். லைஃப் ட்ரீம் கார் லிங்க்ட். இது நம்ம தெரியும், அந்த கேப்டன் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஃபேமஸானது. அது நீங்கள் லிங்க் வச்சுக்கலாம். ஓ கேப்டன் மை கேப்டன் போயம் இஸ் லிங்க் வித் வால்ட் விட்மேன். அந்த ஒயிட்டை வந்து இது லிங்க் வச்சுக்கலாம். கேப்டன் நீங்கள் லிங்க் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன் கமலா தாஸ். கமல் காட் பனிஷ்மெண்ட் ஃபார் பிளேயிங் இன் கிண்டர் கார்டன். இப்போ இருக்க பிக் பாஸை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் கமல் தான் தூக்கத்தை வழங்குறாரு. அவர் அதை பனிஷ் பண்ணிட்டாரு யார் உள்ளே இருக்கிறவங்கள அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிக் பாஸ் ஹவுஸ்க்கு பதிலாக கிண்டர் கார்டன். சரியா? பனிஷ் கிண்டர் கார்டன் கமல். எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. நெக்ஸ்ட் வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். இது வந்து ரவீந்திரநாத் ஃபேமஸான போயம். இது வந்து வித்தவுட் ஃபியரை பார்த்த உடனே நீங்கள் ரவீந்திரநாத் தாகூர்னு அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் த மேன் ஈ கில்ட் தாமஸ் ஹார்டி. சரியா? இது நீங்கள் அந்த ரெசிடென்ட் ஈவில் அது மாதிரி படங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னா, அந்த என்ன சொல்கிறது, அந்த இன்ஃபெக்ட் பண்ண பீப்புள்ஸ் வந்து நம்ம கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்கள ஏதாவது இன்ஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி மாறிடுவாங்க. ஸோ அந்த பிக்சரை தான் நம்ம காமிச்சிருக்கேன். அதுதான் நம்ம ஷார்ட் லிங்காக கொண்டு வரோம். ஃபைண்ட் இட் ஆர்ட் டு கில் தர் ஃபெலோமென். கூட வந்தவங்களே இது பண்ணி கொடுத்து கொஞ்சம் ஆடாக தானே இருக்கும். அதான் கில்டு ஆட் நீங்கள் லிங்க் வச்சுக்கலாம். த மேன் ஈ கில்டு லிங்க்டு வித் தாமஸ் ஆடி. அடுத்தது த டேவிட் வின்ஸ் கோல்டு மெடல். தெரியாது நமக்கு. இந்த அதான் கிரிக்கெட்டில் அப்ராட்னாலே இந்த டேவிடு அது மாதிரி ஸ்டீஃபன் அது மாதிரி தான் வரும். ஸோ அதை நம்ம லிங்க் வச்சுக்கிட்டோம். டேவிட் வின்ஸ் கோல்டு மெடல், டேவிட் ரோத் கோல்டு மெடல். 9 கோல்டு மெடல்ஸ் லிங்க்டு வித் டேவிட் ரோத்.
சரிங்க. இப்போதைக்கு கொஞ்சம் அதான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் பிளாங்க்கா இருக்காம தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் புரியாம தான் இருக்கும். நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி இந்த வீடியோவ பார்த்துட்டு, நீங்களா எழுதுனீங்கன்னா, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம இப்ப ரிவைஸ் பண்ண போறோம் அந்த 17யும். சரியா? நீங்க வந்து நான் இப்ப காட்டினேன் இல்லையா பிக்சர் அது தேவையில்ல. இந்த 2 ஸ்லைட வேணா நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. சரியா? இது மட்டும் போதும். நீங்க நோட்ஸ் எழுதுனா கூட ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்களே உங்க ஓன் ரைட்டிங்ல எழுதுனீங்கன்னா, ஈஸியா வந்துரும். எ ஃபேம் ஆஃப் லைஃப். SW லாங்ஃபெல்லோ. இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் கொடுத்தேன்? லிவ் எ லாங் லைஃப். லைஃப் லாங். அடுத்து பி த பெஸ்ட் டக்ளஸ் மெலாச். இது வந்து என்ன சொன்னேன்? சென்னையில் இருக்கிற சிட்டி சென்டர் இஸ் பெஸ்ட் மால். பெஸ்ட்டுன்னு பார்த்த உடனே பெஸ்ட் மால், சிட்டி சென்டர் மால் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் த க்ரை ஆஃப் த சில்ட்ரன். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்க்கு சில்ட்ரன் அந்த எலியை பார்த்தா க்ரை பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். சில்ட்ரன் க்ரை எலிசபெத்தில் இது. அதே மாதிரி இந்த பேரட்டில் இந்த ரேட்டை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எலிபெத். சரியா? த பியானோ அண்ட் ஸ்னேக் ரெண்டுமே வந்து ஒரே ஆள் தான். இதுக்கு தான் அந்த ஸ்மால் ஸ்டோரி மாதிரி சொன்னேன். வைல் பிளேயிங் பியானோ இந்த லான், அந்த புல்வெளி, ஸ்னேக் கேம். ஸோ பியானோ, ஸ்னேக் அண்ட் லாரன்ஸில் லா லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் மேன்லினஸ், ருட்யார்ட் கிப்ளிங். சரியா? ஆஃப்டர் ட்ரிங்கிங் மேன் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் பிஹேவிங் ரூட் டு உமன். ஸோ மேன் ரூட்ல RUD, ருட்யார்ட் கிப்ளிங். Going for water, Robert Frost. Water is converted to frost at 253.15 Kelvin. சரியா? Next earth, Khalil Gibran. Mahakali controls the earth. Kali, earth, அதே earth, Khalil Gibran. The apology, Ralph Waldo Emerson. இதை நான் சொன்னேன். Apollo paint, the contractor used emulsion paint for அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். ஸோ அப்பல்லோவில் அந்த அப்பாலஜி லிங்க் ஆகிடும். எமல்ஷன் பெயிண்டில் எமர்சனை லிங்க் பண்ணிக்கோங்க. சரியாங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களே எழுதி ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. லைஃப் லாங் யூ வில் நாட் ஃபர்கெட். ஸ்னாப் எடுத்துக்கோங்க. நான் 45 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். இது ஒரு ஸ்னாப்பு, அடுத்த ஸ்லைடு ஒரு ஸ்னாப். அது மட்டும் போதும். அது மட்டும் போதும்னா அதை நீங்கள் எடுத்து நோட்ஸ் எடுக்கணும். அந்த 17 உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்லேயே எழுதிட்டு நீங்களாக ஒரு ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஸ்கை. இதுக்கு தான் நான் சொன்னேன். எர்த்து கீழே, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை. அதே மாதிரி ஹியூமன் பாடியில் மேலே என்ன இருக்குது? ஹெட் இருக்குது. ஹெட்டு வேணால் அதை ஃபேஸாக ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொன்னேன். ஃபேஸில் முக்கியமான பகுதி நோஸ். அதான் பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஸ்கை. ஃபேஸ் வந்து ஜாக் ஸ்கை. சரியா? த ஃப்ளையிங் ஒண்டர் வின்ஸ் ஸ்டீஃபன் வின்சென்ட் பெனட். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபேமட் பெனட் ஃப்ளையிங் ஃபீல்டு அப்படின்னு நம்ம உள்ள ஸ்டோரியிலே படிப்போம். ஃப்ளையிங் பெனட் இஸ் லைஃப் பட் எ ட்ரீம். அதை நான் சொன்ன லைஃப்பில் வந்து கார் வாங்கிறது வந்து ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ட்ரீம் தான் இல்லையா? வீடு தான், பட் கார் ஆல்சோ. ஓ கேப்டன் மை கேப்டன் வால்ட் விட்மேன். இதான் அந்த கேப்டன் ஒயிட் சொன்னேன். கேப்டன் ஒயிட். பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், அதான் நான் அந்த பிக் பாஸ் எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். கமல் பனிஷ் கிண்டர் கார்டனை நீங்கள் பிக் பாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். வித்தவுட் ஃபியர்னால வெரி ஃபேமஸ் போயம் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் த மேன் ஈ கில்ட், அதான் அந்த ரெசிடென்ட் ஈவில் கதை சொன்னேன். இட் ஃபைண்ட் ஹார்ட் டு கில் தர் ஃபெலோ மேன். ஆடு கில்டு. சரியா? 9 கோல்டு மெடல்ஸ் டேவிட் ரோத். டேவிட் நம்ம வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அந்த டேவிட்ன்ற பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதே நம்ம லிக் வச்சுக்கிட்டோம். டேவிட்
wins gold medal. Yeah. நான் ஒரு 45 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேங்க. நீங்கள் ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கிற ஸ்னாப்பு, இந்த ஸ்னாப்பு. சரிங்க. இப்போ நான் அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஷார்ட் ட்ரிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் உங்களுக்கு மார்க்கு நமக்கு கொடுக்கும். படிச்சது முக்கியமே இல்ல. அத வந்து மார்க்கா அது வந்து ஷார்ட் ட்ரிக் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்லி இன் ஜெனரல் ஸ்டடீஸ், ஜெனரல் சயன்ஸ் மட்டும் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஈவன் மென்டல் அபிலிட்டில கூட நம்ம ஷார்ட் ட்ரிக் வச்சு தான் அந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வர டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் அதெல்லாம் எப்படி ஃபுல்லா மெமரி பேஸ் பண்ண எக்ஸாம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். சரியா? அதுக்கு வந்து நம்ம ஷார்ட் ட்ரிக் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். சரியா? ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து அத ஞாபகம் வச்சு எழுதுறது வந்து சாதாரணம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ப்ரெஷர்ல இருப்போம். அன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருக்கோம்னு தெரியல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட் ட்ரிக் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத பார்த்துக்கங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் நீங்க பிளாங்க்கா தான் இருக்கும். இத நான் இப்போ ஸ்னாப் எடுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா 2த்தையும். அத நீங்களே உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுங்க. ஃபார்ம் ஆஃப் லைஃப் லாங் ஃபெலோ அப்படியே ஷார்ட் ட்ரிக்னு போட்டு லிவ் எ லாங் லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வாட்டி எழுதி நீங்க ரீகலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. சரியா? சரி, இப்போ நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிற இந்த 17 போயம்ஸையும் நம்ம போயிட்ஸை பார்த்துட்டோம். சரியா? இது வந்து போதும்னா இட்ஸ் நாட் இனஃப் ஃபார் திஸ் டாபிக். ஏன்னா இது வந்து ஓல்டு புக்ஸை பேஸ் பண்ண சிலபஸ். சரியா? ஸோ அதை நம்ம நீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் டேக் நியூ புக்ஸ். நியூ புக் எடுத்து அதில் இருக்கிற போயட்ஸையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1 or 2 கொஸ்டின்ஸ்லேயே இங்கே வேலை போயிடும். இது மாதிரி ஒன் ஷாட் எக்ஸாமில். அதனால் அதெல்லாம் நம்ம விட முடியாது. அதே மாதிரி கொஸ்டினும் வந்திருக்கு. புது புக்லேருந்து கொஸ்டினும் வந்திருக்கு இந்த போயட்ஸ்லேருந்து. சரியா? சரி, நம்ம இந்த கிளாஸை நான் இதோட நிறுத்துகிறேன். நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொன்னது தான். வி வில் ஆட் ஆன். ஃபஸ்ட்டு சிலபஸை முடிச்சிட்டோம். அவங்க டிஎன்பிஎஸ்சி கொடுத்த சிலபஸ்ஸு பார்ட் சி சீரியல் நம்பர் மேட்ச் த போயம்ஸ் வித் போயட்ஸு அவ்வளோதான் முடிச்சாச்சு. சைட் வி ஆர் கோயிங் டு ஆட் நியூ புக்ஸில் இருக்கிற 6வது to 12வது போயம்ஸ் அண்ட் போயட்ஸ் நம்ம பார்த்து தான் ஆகணும். அதையும் நம்ம பார்த்துருவோம் ஷார்ட் ட்ரிக்ஸ் வச்சு. சரியா? ஒன்றும் இப்போ எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகாதுங்க. என்ன ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவாக ஆகும், அவ்வளோதான். சரியா? நமக்கு அந்த திருப்தியும் இருக்கும். ஏதாவது திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை நீங்கள் கம்பேரிட்டிவ்லே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நியூ புக்ஸ் வந்த பிறகு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அது அந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சியில். கிராமர் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஷார்ட் ட்ரிக்கு. அது நியூ புக்னா என்ன, ஓல்டு புக்னா என்ன. அது நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக நியூ புக்கில் இருக்கிறதையும் நம்ம எடுத்து தான் பண்ண தான் போகிறோம், சால்வ் தான் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். சரியா? எல்லாமே வந்து நம்ம அப்புறம் மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஐயோ நியூ புக்லேருந்து வந்துருச்சுன்னா அந்த தாட்கள் நம்ம போக தேவையில்லை. வி கேன் ஃபினிஷ் இட். சரியா? இது லைக் பார்ட் 1 வச்சுக்கோங்க. சரியா? யூ லீவ் 3 பேஜஸ் விட்டுருங்க நோட் வச்சுருந்தா. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 2 நேஷ்னாலிட்டி அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? புரியுதாங்க? இது மாதிரி தான் பண்ணணும். ஓல்டு புக்ஸை நல்லா தரவாக படிச்சுட்டு முதல்ல அப்படியே ஆட் ஆன் பண்ணுறோம் நம்ம. ஃபார் சேஃப் சைடு தான் எல்லாமே. ஏன்னா 1 or 2 கொஸ்டின்ஸில் இங்கே வேலை போயிடும். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் வீடியோ கிளாஸ் எண்டில் அந்த 92 கொஸ்டின் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு அரௌண்ட் 25 minutes வந்துருச்சு. இது வேணால் நான் இன்னொரு வீடியோ இதை தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த 92 கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி அதில் உங்களுக்கு தெரியும் ஷார்ட் ட்ரிக்கோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியாங்க? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.